அகிலா போன வருஷம் ஃபினாலே லண்டன்ல நடந்தப்போ வந்துட்டு பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்ட் அவருக்கு தான் ஐ மீன் அவர் தான் கொடுத்தாருன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு பிக் பெர்ஃபார்மர் அவர் நல்லா ஆடுறாரு ஒண்ணும் உள்ள உன்னாலுக்கு ஆடல ஷா அவர் ஆடல இல்ல அவர் யாருமே உங்க அளவுக்கு ஆடல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமஸ்காரம் போட்டுக்கணும் உங்களை பார்த்தாலே ஏனா இட்ஸ் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் வணக்கம் சிங்கப்பூர் வந்தாலே ஒரு எனர்ஜி தான் ஏன்னா திருப்பி வீட்டுக்கு போகும்போது நம்ம ஊரும் இது மாதிரி ஒரு நாள் ஆவாதான்னு ஒரு சோகம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா டிசிப்ளினை பற்றி இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் 2 பேர் தான் கியூவில் நிற்கிறாங்க ஆனால் 2 பேரும் கியூவில் நிற்கிறாங்க இதை பார்க்கும்போது தான் அப்போ பெரிய விஷயமா இருக்கு நம்ம ஊரில் 10 பேர் ஒரே 10 கை நீட்டுவாங்க டக்குன்னு இங்கே பார்த்தா என்னென்ன அதே மாதிரி ரோட்டில் சிக்னல் வந்து ரெட்டில் இருக்கு 4 கிராசிங் இப்போ பார்த்தோம் மதியானம் ஒரே ஒரு வண்டி தான் நிற்குது நம்ம ஊராக இருந்தால் அப்படி பார்ப்போம் லைட்டாக சைலண்டாக போயிடலாம் ஆக்சுவலாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தும் ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட்டு டெஃபினட்டாக இதே மாதிரி நம்ம ஊரும் ஒரு நாள் வரும் என்ன சொல்ல ஜெகன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட வேண்டியதான் வருமா இல்லை வரும் என்னப்பா உங்களுக்குலாம் வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா இது போக நினைக்கிறேன் சரி ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் எந்த தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போனாலும் சிங்கப்பூர் வந்தால் மட்டும் ஒரு ஹோம்லி ஃபீல் எப்பவுமே இருக்குது ஸோ அதனால் அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஏன்னா உங்களுடைய வரவேற்பு தான் அது அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போது எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது சொல்லுங்க அடிக்கடி கலா மாஸ்டர் கூப்பிடுறீங்களே ஆமா நான் கூப்பிடலாமா வந்துடுவாங்க சத்தியமாக ஏன்னா ஒரு ஷோவோட ஃபைனல்ஸு அதுவும் சிங்கப்பூரில் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் கெஸ்டா என்ன ஏன் கூப்பிடுங்க ப்ளீஸ் இல்லங்க லண்டன்ல வந்து நீங்க தான் வந்து பெரிய இல்ல என் டான்ஸ்ல அப்படி என்ன பார்த்தாங்க கலா மாஸ்டர் நான் பார்த்தேன் சிவா லண்டன் மக்கள் இல்ல ஜெகன் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு லண்டன் மக்களுக்காக என்ன ஸ்டெப்ஸ் போட்டாங்க இப்படி ஒரு ஸ்டெப் சிங்கப்பூர் மக்களுக்காக இப்படி ஒரு ஸ்டெப் நீ அத்தனை வாட்டி கூப்பிட்டாலாவது ஒரு வாட்டியாவது ஒழுங்கா ஆடுவியா அப்படின்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க உங்களுக்கு ப்ளீஸ் நான் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி தப்பா நினைச்சேன் மச்சான் கலா மாஸ்டர் வந்து ஏன்னா நைட் 11:30 எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன கலா மாஸ்டர் இந்த டைம்ல ஃபோன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கெஸ்ட் அவங்க தான் கூப்பிடுறேன் நீ வந்துருவல அப்படின்னாங்க டக்குன்னு எதுவுமே யோசிக்க வந்துடுற மாஸ்டர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா யோசிச்சு எதுக்காக இவங்க கிட்ட நம்ம சொல்ல போறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த டவுட்டை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசவில்லை இங்க கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா ஓகே லெட்ஸ் வெல்கம் கலா மாஸ்டர் மாஸ்டர் வந்து மார்க் போட தான் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் டவுட் கிளியர் பண்ண வர போறாங்க வாங்க மாஸ்டர் பாத்தீங்களா மைக் வர்க் ஆகல ஹலோ வெளிநாட்டு சரி இல்ல சிவா நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டான்ஸ் கத்து கொடுத்திருக்கீங்க ஞாபகம் இருக்கா ஆடியன்ஸ் கரெக்ட்டா சோ இவர்தான் வந்து ஐ திங்க் சிவகார்த்திகேயன் சார்லாம் இருந்தார் லாஸ்ட் நாங்க லண்டன் ஷோல இவர்தான் வந்து கோரியோகிராஃபர் பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டு கொடுத்தாருங்க அப்ப இந்த வாட்டி கூப்பிடணுமா இல்லையா கேட்கலையே மாஸ்டர் அதான் கேட்டேன் அந்த கோரியோகிராஃபருக்கு இன்னும் டான்ஸ் வருதா ஆடுறாரா வீட்ல எல்லாம் ஓகேவா மாஸ்டர் கோரியோகிராஃபர் அவார்டு கூப்பிட்டீங்க அந்த கோரியோகிராஃபர் வரவே இல்லையா இல்ல மாஸ்டர் இந்த வாட்டியும் சிவா தான் பெஸ்ட் கோரியோகிராஃபர் சொல்லி ஆகணும் ஆமா அது நான் எப்பவுமே பெஸ்ட் கோரியோகிராஃபர்னா சிவா தான் கொடுக்கணும் நான் வந்து ஆசை மாஸ்டர் நீங்க வந்து என்ன பேசணும் பண்ணிட்டீங்க மாஸ்டர் ஏன் என்னன்னா நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னீங்களே அது உண்மையிலேயே எனக்கு வந்து மாஸ்டர் நீங்க சொல்லுங்க அவர்தான் எனக்கு டான்ஸ் கத்து கொடுத்தாரு ப்ளீஸ் பாருங்க மாஸ்டர் இப்போ ஒரு ஸ்டெப் சொல்லி தரலாமா அவர் எனக்கு சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியாது சொல்லி கொடுக்கணும் நீங்க எனக்கு ஒரு ஓகே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுறீங்க நான் சொல்லி தரேன் ஒரு ஸ்டெப் ஓகே நீங்க ஆடுங்க நான் ஆடுறேன் உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் என் குருநாதருக்கு அப்புறம் ஆடுறது வந்து சிவாட்ட தான் ஆடுறேன் ப்ளீஸ் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுங்க நான் கத்துக்க போறேன் டான்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க கிளாப் பண்ணீங்கன்னா எதுக்காக கிளாப் பண்ணணும்னு தெரியாம கிளாப் பண்றீங்கன்னு அர்த்தம் சிங்கப்பூர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுறேன்னா அது வந்து மிஸ்டி சிவாக்கு தான் கண்டிப்பா போகும் மியூசிக் ப்ளீஸ் நீங்க ஆடணும் நான் ஆடணும் கரெக்டா விமல் சார் விவேக் சார் அவர் தானே ஆடணும் இல்ல டிக்கெட் போட்டு ஹோட்டல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க போகும்போது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு என்ன மாஸ்டர் அவன் இன்னும் சிவாஜி கணேசன் மாதிரியோ நீங்க தில்லானம் வாங்கினாமா அவர் பாட இந்த டான்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் ஆமா இப்படி எல்லாம் பேச இது வரைக்கும் என்ன டான்ஸ் எனக்கே தெரியாது எனக்கு சிவாவுடைய அந்த வே ஆஃப் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படியே பேசிக்கிட்டே போவார் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடி பைட்ஸ் கொடுக்கும்போது கலா மாஸ்டர் என்னை கூப்பிட்டாங்க என் டான்ஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வாட்டி நான் சிங்கப்பூர் வரேன்னா சொல்லிருக்கேன் கண்டிப்பா எஸ் சோ கண்டிப்பா நீங்க ஆடி ஆகணும் சிவா மியூசிக் ப்ளீஸ் ஸ்டாப்
இப்படிலாம் போனா டக்குன்னு ஆட முடியாது. என்ன பண்ணீங்க? நான் டான்ஸர் நானு. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங் ரெடியா வச்சீங்க. Oh my God! ஓகே, ஒரு மாஸ்டர்னா என்ன பண்ணோம்? சொல்லி தரணும். சொல்லி தந்தா தானே மாஸ்டர். நீங்களே இதை கத்துங்க மாஸ்டர். கொஞ்ச நாளா வந்து நான் வந்து இந்த அப்புறம் இதுல நம்ம கொஞ்ச நாளா நான் வந்து இந்த பஞ்சாபி டான்ஸ் புது ஃபார்மேட்ல கத்துருக்கேன் மாஸ்டர். பஞ்சாபி டான்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங் பண்ணுங்க மாஸ்டர். அது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ வாங்க எல்லாருமே வாங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, முடிஞ்சு நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் டாடா காமிச்சுங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்டில் டாடா காமிச்சுங்க. ஓகே, ரைட்ல வந்து டேப் இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, டேப் க்ளோஸ், லெஃப்ட் ஹேண்ட் டாடா. ஓகே, மியூசிக் பிளேஸ் ஃபாஸ்டா. Come on, tada! Tap close. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே மாமா. என்னது இது ஒரு மொமெண்ட் கத்து கொடுத்துட்டாரு. கத்து கொடுத்திருக்காரு. இதுக்கே ஏதோ யோசி பண்ண வேண்டியதா இருக்கு. நான் தெரியாம கேக்குறேன். நான் நிஜமா உண்மையை சொல்லுங்க. குருநாதர்கள் போய் இன்னொரு மூமெண்ட் கட்ட என்னையா கேட்டிருப்பீங்களா? ஐயோ குருநாதர் விட்டுருங்க. லைட்டா பஞ்சாபி மாதிரி இருந்துதா? இல்ல பக்கா பஞ்சாபி. ஒரு மொமெண்ட்க்கே அவருக்கு அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் காத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்டூடண்ட் இருக்கீங்க பாருங்க. சிங்கப்பூர்ல ஒரு கிளாஸ் ஆரம்பிக்க போறாரு. எவ்வளவு சோம்பேறி பசங்களா இருக்காங்க பாரு. கம் ஆன், நெக்ஸ்ட் மொமெண்ட். இல்ல போதும். மியூசிக் நெக்ஸ்ட் மொமெண்ட். நெக்ஸ்ட் மூமெண்டா போதும்பா. கொஞ்சம் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணு வாக்கிங் வேணா தெரியும். 3 பேர் நடந்து அப்படியே கீழே போயிடலாம் வாங்க. சோ இதுக்கு மேல நமக்கு டான்ஸ் சொல்லி தர முடியாது மாஸ்டர். ஆனா ரொம்ப சந்தோஷம் once again. அண்ட் இதுல ஆடின எல்லாருக்குமே நான் சொன்னேன் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. எப்படி ஆடினாங்க ஃபர்ஸ்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ்? ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் பின்னாடி வரும்போதே அவங்க எல்லாரும் ரொம்ப ஒரு பதற்றமா நல்லா ஆடணும் ஒரு டென்ஷன் இருந்தாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் they are really rocking. ஒண்ணே ஒன்று தான், உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஜஸ்ட் அப்படியே கண்ணை காட்டுங்க. ஒரு டைலாக் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஓகே, டெஃபினட்டா லைட்டா ஒரு சிக்னல் கொடுங்க, நான் சொல்லி தரேன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் சிவா. Thank you so much மாஸ்டர். இது வைக்கிறதுக்கே வீட்ல தனியா ஒரு இடம் அவங்க வெள்ளி சார். ஓ இல்ல லாஸ்ட் டைம் வாங்குனது ஒன்று இருக்கு. Thank you so much guys.